அற்ப சந்தோஷங்களுக்காக சில பேர் சில விஷயங்கள செய்யறது உண்டு. இதுல குறிப்பா 2 வகை உண்டு. சில பேருக்கு ஒரு விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாது. அல்லது நெறைய விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாரி பேசுவாங்க. அது ஒரு விதமான அற்ப சந்தோஷம். குறிப்பா அத வந்து கொஞ்சம் புத்தி கூர்மை இல்லாதவங்க, கொஞ்சம் அறிவு இல்லாதவர்கள் செய்யக்கூடிய செயல் அது. அறிவாளிகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அவர்களுக்குன்னு ஒரு அல்ப சந்தோஷங்கள் இருக்கு. என்னன்னா, தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத எல்லா நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அது குறிப்பா சில விஷயங்கள் வந்து சொன்னா ரணப்பட்டுடும், காயப்பட்டுடும் அவங்க மனசுன்னு தெரிஞ்சா கூட, ஆனா எனக்கு அது தெரியுமே அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக்கிறதுல ஒரு விதமான அற்ப சந்தோஷம். ஒண்ணும் இல்லங்க. ஒரு விபத்துல சிக்கி அப்படியே உயிர் போகாத குறையா ஒருத்தர் வந்து பொழச்சு எழுந்து இப்பதான் கொஞ்சம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் அறிவாளின்னு சொல்லப்படுற ஒருத்தர் அவர போய் பார்க்குறாருன்னு வச்சுக்கங்க. அவர பார்க்க நேரிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். "என்னங்க இப்ப எப்படிங்க இருக்கீங்க?" "அப்பா உங்கள மாரி இந்த விபத்துல சிக்கி உயிர் போச்சதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இதே மாரி உங்கள மாரியே தாங்க ஆக்சிடென்ட்டு அவருக்கு. ஆனா அவர் உயிர் பொழைக்கல பார்த்துங்க." அப்படின்னு பேச்சு வாக்குல அந்த வார்த்தைய கொஞ்சம் விடுறது. அந்த விபத்து நடந்தத பத்தி விபத்துக்கு உள்ளானவரே மறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இவரு அத அப்படி பேச்சுல "எனக்கு இது ஞாபகம் இருக்கு" அப்படின்னு குத்தி கலறி கொஞ்சம் பேசினா அவருக்கு ஒரு அல்ப சந்தோஷம். தொழில் ரீதியா நலிவடைஞ்சு கொஞ்சம் கடன் பட்டு, அந்த கடனெல்லாம் அடைச்சு மெல்ல மெல்லமா வியாபாரத்துல அப்படி தல தூக்கலாம் அப்படிங்கிறவர்ட்ட போய், "பார்த்துப்பா வியாபாரம் எப்படி போய்க்கிட்டு இருக்கு? எல்லாரையும் நம்பிடாத. போன தடவ மாரியே நஷ்டம் ஆயிட போகுது." அப்படின்னு தான் பேச்சே ஆரம்பிக்கிறது. இது என்னன்னா, "உன்னோட விஷயம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு." அப்படின்னு நான் ஒரு அறிவாளி பாரு, எதையும் மறக்கல பாரு அப்படின்னு ஒரு பறைசாற்றிக் கொள்ளும் விதமான ஒரு பேச்சு. தற்கொலை முயற்சி தோல்வி அடைஞ்சு போய் அதுக்கப்புறம் வாழறாங்கல்ல. அவங்கள இந்த அறிவாளிகள் பார்க்க நேர்ந்தா, அற்ப சுகத்துக்காக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அற்ப சந்தோஷத்துக்காக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "இந்த சாவுல கூட அதிர்ஷ்டம் வரும்" அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது உங்களுக்கு தாங்க. இல்லன்னா உயிர உடலான்னு போன நீங்க இப்படி உயிரோட இருக்கீங்க பார்த்தீங்களா? இது எத்தன பேருக்குங்க வரும்? அப்படின்னு ஒரு பேச்சு பேசுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குங்கிறத சொல்றோம் அப்படிங்கிற தொனியில தான் பேசுறதாக நினைக்கிறாங்க. இல்ல. தற்கொலைக்கு முயன்ற நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்களே மறக்க நினைக்கும்போது, அந்த பேச்ச தன்னுடைய அற்ப சுகத்துக்காக, சந்தோஷத்துக்காக பேசுறதுங்கிறது முட்டாள்தனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. குறை பிரசவத்தில குழந்தைய இழந்தவங்க, அல்லது ஒரு பெரிய நோயிலிருந்து மீண்டு எழுந்து வாழ வந்தவங்க, ஒரு உறவு முறை தோத்து போனனால தனிச்சு விடப்பட்டவங்க, காதல் தோல்வியால ரணத்த அனுபவிக்கிறவங்க, இந்த மாதிரி எத்தனையோ வலிகள மறந்து, முழுங்கி இயல்பு வாழ்க்கைக்கு வருவதற்காக முயற்சி செய்றவங்க நம்மள சுத்தி வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. சிலருடைய வாழ்க்கை, கடந்த கால வாழ்க்கை நமக்கு தெரிஞ்சதா கூட இருக்கலாம். அதுக்காக அவங்களோட கடந்த காலம் நமக்கு தெரியுங்கிறதுக்காக, பேச்சுக்கு பேச்சோ அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அத சுட்டி காமிக்கிறதுங்கிறது, நம்மளுடைய அற்ப சந்தோஷத்துக்காக சுட்டி காமிக்கிறதுங்கிறது முட்டாள்தனம். அதத்தான் திருவள்ளுவரும் அப்பவே சொல்லியிருக்கார். "அறிவினால் ஆகுவதுண்டோ? பிறிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக் கடை." அடுத்தவங்களுடைய துன்பத்த தன்னுடைய துன்பம் போல பாவிக்க தெரியாதவங்களுக்கு அவ்வளவு அறிவு இருந்தும் பிரயோஜனமே இல்ல. அறிவாளிகளாக இருந்தும் எந்த பிரயோஜனமுமே இல்ல. எல்லாம் தெரியும். அதுதான் ரத்தின சுருக்கமா சொல்லணும்னா, எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றதும் முட்டாள்தனம் தான். தெரிஞ்ச எல்லாத்தையும் வெளியில காமிச்சுக்கிறதும் முட்டாள்தனம் தான். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.